பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய ஓம் சக்தி மாத இதழ் வாசகர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். குரு பயிற்சியை பற்றி தாங்க இப்போ நான் பேச போகிறேன். இந்த முறை குரு பயிற்சி ரொம்ப அருமையான குரு பயிற்சி. குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்திருக்கார். 12 ராசிக்குமே நல்ல பலனை கொடுக்க போகிறவ உச்ச வீட்டு பலன் இது. சாதாரணமாகவே குரு பயிற்சி கெடுதலே செய்யாது. ஒன்று நன்மை அதிகம் செய்யும், இல்லை நன்மை குறைச்சலாக செய்யும், இல்லை நன்மையை செய்ய முடியாமல் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பார். ஆனாலும் குரு போகும் இடமாவது நல்லாயிருக்கும், குரு பார்க்கும் இடமாவது நல்லாயிருக்கும். ஏதேனும் ஒரு வகையில் குரு பயிற்சி எல்லோருக்குமே நல்ல முறையில் தாங்க இருக்கும். நிச்சயமாக இந்த முறை அவர் போக போகிறது கடகம். இத்தனை நாள் இருந்தது மிதுன ராசி. மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்லவிருக்கிறார். கடகத்திலிருந்து அவர் பார்க்க போற வீடுகள்லாம் விருச்சிகம், மகரம், மீனம். அப்போ இந்த ராசிகள் மட்டுமின்றி 12 ராசிகளுக்குமே ஏதேனும் ஒரு வகையில் அவர் பலன் தர போறாங்கிறதுனால நிச்சயமா உங்களுடைய ராசிக்கும் நல்ல பலன் கிடைக்க போகிறது. இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன் பார்க்கலாமா? மேஷம். மேஷ ராசிக்கு குரு பகவான் இவ்வளவு காலமா 3ஆம் வீட்டில் இருந்தாருங்க. 3ஆம் வீடு ஆக்சுவலி மறைவிடம் சொல்லுவோம். என்னதான் மறைவிடத்துல இருந்தாலும் அவர் நல்ல நல்ல இடங்களை பார்த்தார். அதாவது நல்லவங்களை போட்டு ரூமில் போட்டுன மாதிரி இருந்தார் இவ்வளோ நாளும். ஸோ இப்போ அவர் ரிலாக்ஸ் ஆகி வெளியே வந்து ஓப்பன் பிளேஸ்க்கு வந்திருக்கார், 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்கார், ப்ளஸ் தன்னுடைய எக்ஸால்டட் ஹவுஸ்க்கு வந்திருக்கார், தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்திருக்கார். இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னா, முக்கியமாக உங்களுக்கு மேஷத்துக்கு அவர் வந்திருக்கிறது 4ஆம் வீடு. உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு யோகாக்காரகன்னு சொல்லலாம். முழுக்க இல்லை, ஏன்னா விரயஸ்தானத்துக்கும் உரியவர். ஆனால் குரு வந்து எல்லாருக்குமே வந்து கெடுதல் செய்ய தெரியாத முழு சுபக்கிரகம். அவர் உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு போயிருக்காரு. 4ஆம் வீடு அப்படிங்கிறது தாயார், கல்வி, வாகனம் ஆகியவற்றை குறிக்கும் வீடு. உங்களுடைய தாயாருக்கு பெரிய அளவில் நன்மைகள் வரப்போகிறது. அவங்க ஒருவேளை இவ்வளோ காலமாக எதனா ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுதான் அவங்களுக்கு அதெல்லாம் தீர்ந்து நல்ல முறையில் சரியாக போகிறது. அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் ஏதாவது ஒன்று ஷியூராக கிடைக்கும். அப்புறம் அவங்களுக்கு தாய் வழி, தந்தை வழி சொத்து, பங்கு ஏதாவது வரணும்னா அதுவும் நிச்சயமாக வரவிருக்கிறது. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து தங்கம் சேரும். ப்ளஸ் அடுத்தது அந்த 4ஆம் வீடு வந்து கல்வியை குறிக்கும் வீடு. கல்வினாக்கா நீங்கள் ஒருவேளை ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுங்களேன், டெஃபினட்டாக உங்கள் டீச்சர்ஸ்க்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், மார்க் நிறைய வாங்க ஆரம்பிப்பீங்க. இல்லை மேடம் நான் ஸ்டூடெண்ட்டே இல்லை அப்படின்னா உங்களுக்குமே கூட ஏதேனும் ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். கிளாஸில் சேர்ந்தோ, கிளாஸில் சேராமையோ, ஏதோ ஒன்று யூடியூப்பை பார்த்தோ, இல்லை ஏதாவது ஒரு விஷயம், புது லாங்குவேஜ் கற்றுக்க சான்ஸ் இருக்குது, புது ஆர்ட் கற்றுக்க சான்ஸ் இருக்குது. இது போல் ஏதோ ஒன்று கற்றுப்பீங்க. அது தவிர அடுத்தது 4ஆம் வீடுங்கிறது வாகனத்தை குறிக்கும் வீடு. ரொம்ப நாளாக வண்டி வாங்க ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த முறை வாகனம் கிடைக்கும். ஒருவேளை இந்த வாகனத்தை நீங்கள் ஏதேனும் ஒரு பிஸ்னஸ் லைக்காக யூஸ் பண்ணுவீங்கனாக்கா, நீங்கள் அதை ரெண்ட்டுக்கு விடுவீங்கன்னா அந்த வாகனம் பெரும் நன்மைகளையும் லாபங்களையும் உங்களுக்கு தரவிருக்கிறது. அடுத்தது குரு பார்க்க போகிறது உங்களுடைய 8ஆம் வீட்டை. 8ஆம் வீடு அப்படிங்கிறது ஆரோக்கிய ஸ்தானம். ஆரோக்கியம் மேம்படும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது, காலில் அடிபட்டிருக்கலாம், தவிர ரத்தம் சம்பந்தப்பட்ட சில டென்ஷன்ஸ் இருந்திருக்கலாம் உங்களுக்கு. அந்த வீட்டுக்குரிய செவ்வாய்ங்கிறதுனால இப்போ இந்த செவ்வாய் வீட்டை குரு பார்க்கறதுனால இதே குருமங்கள யோகம்னே சொல்லுவோம் நாங்கள். மங்கள்னா செவ்வாய் இல்லையா? 8ஆம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைச்சிருக்கிறதுனால உங்களுடைய வயிற்று வலியோ, வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ எல்லாம் சரியாக போகும். ஆரோக்கியம் மேம்படும். டயர்ட்னஸ் இல்லாமையும் ரொம்ப நல்லபடியாக போகும் உங்களுக்கு. அடுத்தது குரு பார்க்கவிருக்கிறது உங்களுடைய 10ஆம் வீட்டை. குரு 10ஆம் வீட்டை பார்த்தா 2 விஷயம் நடக்குங்க. நிச்சயமாக உத்தியோகத்தில் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவர் அப்படின்னாக்கா பிஸ்னஸில் நிச்சயமாக ரொம்ப நல்ல மேம்பாடு கிடைக்கும். எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் ஒன்றுமே முயற்சி பண்ணலன்னா கூட அவங்க விலகி போயிடுவாங்க. அதை விடவும் உங்களுக்கு உத்தியோகம் பார்க்குற இடத்துல அல்லது பிஸ்னஸ் செய்கிற இடத்துல சூப்பரான ஒரு கைடன்ஸ் கிடைக்குங்க. ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து இதை இதை செய்யாத, இப்படி பண்ணினா வாழ்க்கையில் மேம்படலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஒருத்தர் நிச்சயமாக கிடைப்பார். அதனால உங்களுடைய மேஷராசிக்கு போகும் இடமும் சிறப்பாக இருக்கிறது, பார்க்கும் இடங்களும் சிறப்பாக இருக்குங்கிறதுனால மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அருமையாக இருக்குங்க. 4ஆம் வீட்டுக்கு போன அந்த குரு பகவான் உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்குறாரு சொன்னேன், 10ஆம் வீட்டை பார்க்குறாரு சொன்னேன். இன்னும் ஒரு வீடு 12ஆம் வீட்டையும் அவர் பார்க்குறாருங்க. 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானம். என்னங்க விரயஸ்தானத்தை குரு பார்க்குறாரா அப்படின்னா, விரயஸ்தானத்தை குரு மட்டும்தான் பார்க்கலாம். ஏனெனில் குருன்றவர் சுபகிரகம் சொன்னேன் ஏற்கனவே. சுபமான செலவுகள்லாம் வரும் உங்களுக்கு. வீட்டில் ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாத இருந்தவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும், அல்லது ரொம்ப நாளாக சுப நிகழ்ச்சிகள் செய்ய தாமதமாக இருந்த இடங்கள், கோவில்களுக்கு செல்லுவது, அப்புறம் உங்கள் பிரார்த்தனைகள் செலுத்துறது போன்ற நல்ல செலவுகள் நீங்கள் செய்வீங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நீங்கள் எந்த செலவு செய்தாலும் அதனால நன்மையும் மகிழ்ச்சியும் தான் கிடைக்கும். இட் மே பி அன் இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் பேங்க்கில் போடலாம், ஏதோ ஒரு டெபாசிட் பண்ணலாமா இருக்கும், இல்லை ஷேர்ஸ் வாங்குவீங்களா இருக்கும். எது செய்தாலும் இன்றைக்கு நீங்கள் இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் செய்யும் அத்தனை செலவுகளும் பின்னாடி உங்களுக்கு லாபமாக தான் வரும், மகிழ்ச்சியாக தான் வரும், நன்மையாக தான் வரும். ஆகவே மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக நல்ல பலன்களை தரவிருக்கிறது.